ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினியா அப்டேட்ஸ். நம்ம ஜீ தமிழில் ரொம்பவே சூப்பராக போன ஒரு சீரியல் தாங்க வீரா சீரியல். இப்போ நடுவில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா விஜய் கேரக்டரை கொண்டு வந்து சீரியலே நாசம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும். பட் இப்போ பார்த்திங்கன்னா அப்கமிங் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்ஸ் காத்துட்ருக்கு. அது மட்டும் இல்லை, ஸோ விஜய் யாரை நிரூபிக்கிறதுக்காக நம்ம வீராவும் மாறனும் பார்த்திங்கன்னா மீண்டும் இணைஞ்சிருக்காங்க. ஆல்ரெடி அப்போ தான் மாறனை புரிஞ்சுக்கிட்டாங்க வீரா. அதுக்கப்புறம் அவங்களோட தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சதுனால அவங்க பார்த்திங்கன்னா அகைன் மாறன் மேலே கோபமாக இருக்காங்க வீரா. இப்போ விஜயை தப்பானவங்க நிரூபிக்கிறதுக்காக மீண்டும் ரெண்டு பேரும் கை கோத்துட்ருக்காங்க. ஸோ இதில் என்னென்னா, அவங்க விஜயோட ஃபோனை கையில் வச்சுருந்தாங்க, இவங்க தான் எடுத்து வச்சுருக்காங்க. விஜயோட அம்மாவை மீட் பண்ண போகிறாங்க. அப்புறம் எப்படி விஜய்க்கு கால் பண்ணியிருப்பாங்க? எனக்கு அந்த லாஜிக் இப்போ வரைக்கும் புரியவே இல்லை. விஜயும் வராங்க, என்ன கருவமோ தெரியல, அவங்க எடுக்கிறாங்க, நம்ம பார்க்குறோம், அவ்வளோதான். அப்கமிங் ஒரு கோயில் சீக்வன்ஸுமே காத்துட்ருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு நியூ என்ட்ரியுமே வராங்க. மல்லிகா அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வீராசியில் வரப்போதா ஸ்டே டியூன்ட் அப்படிங்கிற மாதிரி அப்டேட்ஸுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்ன கேரக்டராக இருக்கும் சடனாக, என்னடா அதுவும் கழுத்தில் தாலிலாம் வேறு இருக்குது, என்னவா கேரக்டராக இருக்குன்னு புரியவே இல்லை. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா விஜய் இப்போ வரைக்கும் அவங்க தப்பானவங்க நிரூபிக்க முடியல. அவங்க ப்ரொமோவே நம்ம பார்த்துருப்போம் லாஸ்ட் வீக். அவங்க அப்பா பார்த்திங்கன்னா விஜய் கரெக்டாக பிளான் பண்ணி மாறன் மேலே பழி போகிற மாதிரி பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரியே அவங்க அப்பா சந்தேகப்பட்டுட்டு வெளில போக சொல்கிறாங்க. வீரா சொல்கிறாங்க, மாறன் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லி நான் நிரூபிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நான் எபிசோட்ஸ் ஒரு 3 டேஸாக பார்க்கல. நான் கொஞ்சம் எபிசோட்ஸ் மட்டும் பார்த்து வச்சு தான் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் அப்கமிங் நமக்கு அப்டேட்ஸுமே கிடச்சிருக்கு. கோவில் ட்ராக் ஷூட் பண்ணியிருக்காங்க. விஜயும் பிருந்தாவும் ஒரே மாதிரி ட்ரெஸ் வியர் பண்ணியிருந்தாங்க. எதுவும் சாமி போராட்டம் மாதிரி எதுவும் நடக்குதுன்னு நமக்கு தெரியல. ஸோ சாமி அதே கிட்டத்தட்ட சின்ன மருமகளும் இதே மாதிரி தான் நடந்துச்சு. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவில் ட்ராக்லாம் கொண்டு போயிருந்தாங்க. பட் இங்கே வேறு மாதிரி கொண்டு போகிறாங்களா இல்லை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. பட் கோவில் ட்ராக்கு அங்கே பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் அந்த தைலம் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு சேலஞ்ச் பண்ணிகிட்ருப்பாங்க. எல்லார் கையிலையுமே அந்த ஜிஞ்சரோட அந்த தைலத்தை போட்டு மோந்து பார்க்க சொல்லி விஜய் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த ஒரு வீடியோ தான் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து ஒரு பிக் மட்டும் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்கமிங் கோயில் ட்ராக் வரப்போகுது, என்னவா இருக்கும்னு கெஸ் பண்ணுங்கள். எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.